கொண்டு வந்த பொருளும் பார்த்திங்கன்னா கீழே கொட்டிடுச்சு. இப்போ இதுக்குமே பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஃபைன் இருக்குது. அது போக இன்னொரு விஷயம் இருக்குது, சிறப்பான விஷயம் என்னங்களா அது போடல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெயில் பயங்கரமாக இருக்குங்க. ஸோ நேற்று டோட்டலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு எவ்வளோ ஃபைன் அப்படின்னா பயங்கரமான சம்பவம். ஸோ இந்த வீடியோவில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வண்டியோட டயரும் பஞ்சர் ஆயிடுச்சு. என்ன சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு ஆர்டர் வந்துச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ தான் ஒரு ஆர்டர் வந்து ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரைடிங் ட்ரெஸ் போட்டு வரல, அந்த கோட் மாதிரி போட்டிருந்தோம்ல அது போடல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெயில் பயங்கரமாக இருக்குங்க. ஸோ நேற்று முந்தானத்தில் நல்ல மழை, ஆனால் இன்றைக்கி நல்ல வெயில். ஸோ அதனால தான் மாஸ்க் ஸ்கின்னும் போடல, அந்த மேலே போடுற பிளாக் கலர் ஸ்கின்னும் போடல ஹெல்மெட்டுக்குள்ளே. ஏன்னா ரொம்ப வெயில் அடிக்குதா, மண்டையெல்லாம் பிச்சு எடுத்துருது. ஸோ இப்போ தான் ஒரு ஆர்டர் வந்துச்சு. 4 மணிக்கு வந்தேங்க. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ தான் ஜஸ்ட் நாவ் ஒரு ஆர்டர் கிளம்பியாச்சு இங்கேருந்து. அதுமாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட சுனாடையில் செல்ஃபும் வச்சாச்சு. அப்போ இவ்வளோ நாள் செல்ஃப் இல்லையாடா அப்படின்னா ஆமாங்க, சில நேரம் பார்த்திங்கன்னா பேட்ரி டவுன் ஆகி அதுவாக இதாகிடும், படுத்துரும். அதுக்கப்புறம் கிக்கரை போட்டு அடித்து தான் கொண்டு போயிட்டு இருந்தேன். ஸோ நேற்று தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா மெக்கானிக் வந்து நம்மளுக்கு அந்த காயில் மாட்டி கொடுத்தாரு. அதை மாட்டின பறவை தான் பார்த்திங்கன்னா உயிரே வந்துச்சுன்னு வைங்களேன். ஏன்னா ஹைவேயில் போயிட்டுருப்பேங்க, திடீர்னு நம்ம ஆக்சிலேட்டர் விட்டுட்டு திருப்பி ஆக்சிலேட்டர் விடும்போது வண்டி ஆஃப் ஆயிரும். அந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சு. ஐயோ என்ன பண்ணனே தெரியாமல் கிறுக்கு பிடிச்சிட்டேன் எனக்கு. ஏன்னா அப்போ என்ன பண்ணுவேன், டக்குன்னு கியரை டவுன் பண்ணிவிட்டு திருப்பி நியூட்ரல் ஆக்கிட்டு லைட்டாக ஸ்லோ ஆக்கிட்டு திருப்பி கிக்கர் அடிச்சுட்டு போவேன். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல, ரெடி பண்ண பிறகு கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது. ஏன்னா எப்போனாலும் செல்ஃப் அடிச்சுக்கலாம் இங்கே ஏன்னா ரொம்ப முக்கியம் எங்கன்னா சிக்னலில் தான். ஏன்னா நம்ம சிக்னலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வண்டி ஆஃப் ஆயிரும். கரெக்டாக மூவ் பண்ணும்போது பார்த்து வண்டி ஆஃப் ஆகுமா, அப்படி ஆஃப் ஆகும்போது என்ன ஆகும்னா பின்னால் இருந்து ஹார்ன் அடிக்க ஆரம்பிச்சிடும். வண்டி கேங்கேன்னு எரிச்சலாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் மொதல் 2 நாள்லாம் ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏசிடுவான்லோ இல்லை வந்து இடிச்சிருவான்லோ எனக்குன்னு அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பயமாக போயிடுச்சு. ஆனால் என்ன சும்மா இந்த ஹார்ன் அடிச்சுட்டே கிடப்பான்ட்டு அது இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. சரி ஓகே, அதனால் நம்ம பேசாமல் இன்றைக்கி காலையில் கேட்டார் மாற்றணுமான்னு. அப்போ மாற்றிருங்க அப்படின்னு மாற்றிட்டாரு. ஓகே சந்தோஷம். ஆனால் இந்த டிஷர்ட் போட்டு ஓட்டுறதுக்கு செம்மையாக இருக்குங்க. நல்லா ஜில்லுன்னு இருக்குது. ஆனால் நைட்டு தாக்கு பிடிக்குமான்னு தெரியாது. அதனால் நான் நைட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு நம்ம பேக்கில் வச்சிட்டேன். ஏன்னா நைட்டு எப்படி இருக்குன்னு தெரியாது பார்த்தீங்களா. நைட் ரொம்ப குளிர்ந்துச்சுன்னா இந்த டிஷர்ட்லாம் தாங்க. ஏன்னா இப்போவுமே காற்று ஃபோர்ஸாக அடிக்கும்போது ஜில்லுன்னு இருந்த மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது நைட்டுலாம் ரொம்ப குளிரும். அதனால் அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போதைக்கு இதை வச்சு ஓட்டுவோம், பகலில் இதை வச்சு ஓட்டுவோம்னு ஓட்டுறேன். ஸோ பக்கம்தான் குடு. கரெக்டாக இன்னும் 230 கிலோமீட்டர் இருக்குது. கிலோமீட்டர்னு எடுத்துக்கோங்க, மீட்ரு. குடு திஸ் இஸ் குடு. இதுதான் அந்த குடு. மோஸ்ட்லி நிறைய ஆர்டர் வர்றது இங்கே தான். ஆனால் எனக்கு எதுவும் வராதுங்க. ஸோ செகண்ட் ஆர்டர் இருந்துச்சு, எடுத்துடலான்னு பார்த்தேன், எடுக்க முடியல. எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. செல்ஃபி ஸ்டிக்கு, அந்த ஸ்டாண்டு எல்லாமே கைக்குள்ளேயே வச்சுட்டு அலையிறேன். யாரா இந்த வேலைக்கு வந்துட்டு எல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு நினைப்பீங்க. நான் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா நான் எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன். வேலைக்கும் போவேன், சம்பாதிக்கவும் செய்வேன். அப்புறம் என்ன, எனக்கு பிடிச்சதையும் பண்ணுவேன். அந்த மாதிரி தான். எத்தனை பேர் பிடிச்சதை விட்டுட்டு கிடைச்சதுக்காக இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த லிஸ்ட்டில் நான் போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான். ஸோ நான் சரி படிச்சிருக்கேன், நல்லா தான் இருந்தேன், ஏன் இந்த வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னா இது வந்து அந்தளவுக்கு குறைச்சலான வேலை கிடையாது. இது நல்ல வேலை, அருமையான வேலை. ஆனால் என்ன வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கு இருந்துட்டு ஐயா அவன் சாப்பாடாக கொடுத்து நினச்சிக்கிட்டு இருக்கான், ஐயா வீடாக போய் சாப்பாடு கொடுக்குற வேலையா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் எல்லா வேலையிலையுமே ஒரு பெனிஃபிட் இருக்கும். சரிங்களா, இந்த வேலையில் எனக்கு இருக்குது நிறைய பெனிஃபிட். சரிங்களா, என்னோடய மோட்டோ விலாகே நான் கண்டினியூ பண்ணிக்கிடுறேன், என்னோடய யூடியூப் சேனல் கண்டினியூ பண்ணிக்கிடுறேன், இன்ஸ்டாகிராம் கண்டினியூ பண்ணிக்கிடுறேன். ஸோ டோட்டலாக என்னோடய ட்ரீமே நான் கண்டினியூ பண்ணுறேன்.
அதுவும் வேலை பார்த்துக்கிட்டேன். ஸோ அப்படிங்கும்போது இந்த மாதிரி எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியல கரெக்டாக. ஆனால் எனக்கு கிடச்சிருக்கு. எனக்கு அது போதும். எனக்கு இது சந்தோஷமான விஷயந்தான். மற்றபடி மற்றவனுங்களாம் ஐயோ யோசிக்கிறேன், என் கூட படித்தவங்களாம் சொல்லுவோம், இன்னும் சூர்யா படிச்சுட்டு இந்த வேலைக்கா போயிருக்கு அப்படின்னு. ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும், அவ்வளோ தானங்க. படித்தா அதுக்கும் படித்த வேலைக்கு தான் போகணுன்னா தமிழ்நாட்டில் நிறைய பேர் இன்ஜினியர் வேலைக்கு மட்டும்தான் பார்க்கணும். ஏன்னா அந்தளவுக்கு இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் விஷயம் இல்லைங்க. நம்மளுக்கு பிடிச்ச வேலையை பார்த்தாலே போதும். என்னை பொறுத்த வரைக்கும் நான்லாம் எனக்கு பிடிச்ச வேலையை ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் நான் சந்தோஷம். ஸோ முந்தி கொஞ்சம் பயமாக இருக்கும் கேமரா ஆன் பண்ணி இப்படி வீடியோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இப்போ அப்படி கொஞ்சம் பழகிட்டு. ஏன்னா இப்போ கொஞ்சம் பேசுகிறது புரியும், நம்மளும் திருப்பி அவங்கள கன்வே பண்ண முடியும், பேசி கன்வே பண்ண முடியுங்கிறதுனால ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ நான் வந்துட்டார் ஆப்போசிட்டில். அவர் பார்க்கல நம்ம ஒரு மனுஷன் ஹார்ன் அடிக்கிறானே, யார் அடிக்கிறாருன்னா பார்க்குறாரு. மாதிரி இவன் தான் என் தலைவன் நிரந்தரம். நம்ம ஊரில் அப்படி இல்லைங்க. சைடில் வண்டி வருதான்னு பார்த்துட்டு திரும்புவாங்க. அதில் ஒரு விஷயம் நம்ம ஊர் கரெக்டு. ஆனால் இப்போ எனக்கு வந்து நீ இங்கே இருக்கியா இல்லை இந்தியா போறியா அப்படின்னா நான் வந்து இங்கே இருக்கேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஐ லைக் திஸ் ஏரியா. இருந்தாலும் அது நம்ம சொந்த ஊருங்க, சொந்த ஊரை விட்டு கொடுக்கல. ஆனால் நீ சர்வே பண்ணுறது அங்கே ஒன்றால் சர்வே பண்ண முடியுமா இல்லை இங்கே சர்வே பண்ண முடியுமா லைஃப்பில் அப்படின்னா என்னால் இங்கே சர்வே பண்ண முடியும். அதை விட கம்பேர் பண்ணால் என்னால் இங்கே சர்வே பண்ண முடியுங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு இது இருக்குது. என்னடா வந்து 4 மாதம் ஆகல அதுக்கு இப்படி சொல்றியா அப்படின்னா 4 மாதத்துலேயே தெரிஞ்சிருச்சுங்க என்னால் இங்கே சர்வே பண்ண முடியுமா முடியாதான்னு. அப்படி ஒரு நிலமை தான் இது. தப்பாக நினைக்காதீங்க, என்னடா இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு தோணிச்சு அவன் தான். ஏன்னா என்னால் இங்கே வந்து சர்வே பண்ண முடியுது, என்னால் பேச முடியுது, என்னால் பேசுகிறத புரிய முடியுது, நல்ல வேலை கிடைக்குது, சம்பளம் கிடைக்குது. என்னால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வேலையில் இருக்குது. என்னால் பார்ட் டைமாக நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறேன். இப்போ இது வந்து ஒரு 8 மணி நேரம் வேலை பார்க்குறேன், 10 மணி நேரம் வேலை பார்க்குறேன். எக்ஸ்ட்ரா என்னால் 2 மணி நேரம் இங்கே வேலைக்கு போனாலுமே சரிங்களா, எக்ஸ்ட்ரா 2 மணி நேரம் வேலைக்கு போனாலும் என்னால் 200 ரியால் சம்பாதிச்சுட்டு போயிருக்கோம். 2 மணி நேரத்துக்கு என்னால் 200 ரியால் சம்பாதிச்சுருக்கோம். அப்படிங்கும்போது 200 ரியாலுக்கும் நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா 5000 ஆச்சு. ஒரு நாள் என்னால் 5000 சம்பாதிக்க முடியும்னா நீங்களே பார்த்துக்குங்க. அங்கே ஏன்டா காமிக்க காடு வச்சா மாடி. இவன் யாரு இவ்வளோ பெருசாக போகிறான்? தடிமாடுக்கு பிறந்த இடிமாடு. அம்மாடி 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 எம்மாடி 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 எம்மாடி. நம்ம தப்பான ரூட்டில் போகிறோமோ ஒரு வேலை. ஏன்னா எல்லோரும் இந்த வழியாக தான் வராங்க, நம்ம எவனும் இந்த வழியாக போன மாதிரி இல்லை. ஓகே, ஸோ அதனால் இதில் எனக்கு பிடிச்ச வேலை தான். தப்பாக நினைக்காதீங்க மக்களே. சொல்கிறாங்க நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு ஆள் ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களோட டெய்லி சம்பளம் எவ்வளோ இருக்கும் நீங்கள் நினச்சி சொல்லுங்கள். ஒரு டெய்லி சம்பளம் ஒருத்தன் வேலைக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு கொத்தனா இப்போ நார்மல் பேசிக்கான எனக்கு தெரிஞ்ச சிலேருந்தே சொல்கிறேனே. இப்போ நீங்கள் வந்து பில்டிங் கட்ட கான்ட்ராக்ட் ஒர்க் போகிறீங்க அப்படின்னா ஒரு கையாளுக்கு 720 ரூபா சேலரி கொடுப்பாங்க. ஒரு கொத்தனாருக்கு 1100 அந்த சம்திங் கொடுப்பாங்கன்னு வைங்க, சரிங்களா. இதுவே ஒரு 11,000 சேலரி வாங்குறவங்க ஒருத்தர் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு வந்து சேலரி எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 244 ரூபா அந்த மாதிரி வரும் கணக்கு, சரிங்களா. 240 × 30 நாள் போட்டால் ஒரு 10,000 11,000 எவ்வளோ வரும், சரிங்களா. இதுதான் கணக்கு. ஆனால் நான் இங்கே நான் வேலை பார்க்குறேன்னா எனக்கு ஒரு நாளைக்கு சும்மா கணக்கு போடுவோங்க. ஒரு நாளைக்கு எனக்கு வந்து ஒரு 1500 அந்த மாதிரி சம்பளம் வரும். அப்படிங்கும்போது நான் எவ்வளோ சம்பாதிக்கேன் அப்படிங்க நினச்சிங்க. சரி, என்னோடய டெய்லி சம்பளத்தை சொல்கிறேன். நீங்கள் மாத சம்பளம் எவ்வளோன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா. நான் பார்த்துக்கிட்றேன் எத்தனை பேரை கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னு. என்னோடய டெய்லி சம்பளம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன், சரிங்களா. இல்லைன்னு நீங்கள் ஓடிடுவீங்க இப்போமே பார்த்துட்டு. ஓகே, லெஃப்டா
நான் பார்த்தீங்கன்னா தெரியாதனமாக ஒரு ஆர்டர் எடுத்துட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா சவுதி இப்போ நான் இருக்கிற இடத்துக்கு அப்படியே அவுட் சைடில். சரி ஓகே என்ன பண்ணலாம், எடுத்தாச்சு, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. சரி அதை உங்கள் எல்லாத்துக்கும் காமிக்கலாம். ஏன்னா வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது பார்த்தீங்களா அவுட் சைடு. இப்போ சிட்டிக்குள்ளே நீங்கள் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க, அவுட் சைடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. சரி ஓகே அப்போ இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் சரி எடுத்து உங்களுக்கு வ்ளாகில் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா செம்ம நாய்ஸு. ஆனால் வந்து இது ஹைவே அப்படிங்கிறதுனால காற்று பயங்கரமாக இருந்துச்சு. ஃபுல்லாகவே காற்று தான், சவுண்ட்லாம் பயங்கரமாக இருக்கும். ஒரு நிமிஷம்னா உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது, நாய்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க அது எவ்வளோ சவுண்டாக இருக்குது அப்படின்னு. இதில் வந்து என் வாய்ஸ் எங்கே கேட்கும், கண்டிப்பாக கேட்காது. அது மட்டும் இல்லாமல் ஹைவேயில் வந்து ரொம்ப ஸ்லோவாக போனோன்னா பின்னால் வந்து ஹார்ன் அடிச்சிட்டே இருப்பான்லே, இல்லை நம்மளை வந்து இடிக்கிற மாதிரி வருவான்லே. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா சரி ஓகே இந்த ஹைவேல பறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறேன். ஸோ உங்களுக்கு அந்த மீட்டரோட முள் எவ்வளோன்னு தெரியுதான்னு தெரில. ஸோ 110, இந்த வண்டி 110 போயிட்டுருக்கு. இப்போது எனக்கே சிரிப்பாக இருக்குது. ஏன்னா இந்த வண்டிலாம் அவ்வளோ ஸ்பீடாக போச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் டேமேஜ் ஆயிரும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் இந்த மாதிரி வண்டி தான் வச்சு அடித்து நாக் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. வண்டியெல்லாம் நொறுக்கிடுவான் இல்லைங்க, நிறைய வண்டி இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் நேமில் இருக்கும். சூப்பர் 1, அப்புறம் ஸ்டார் 1, இந்த மாதிரி நிறையா நேம்லலாம் பார்த்திங்கன்னா இங்கே இது இருக்குது. சரிங்களா, அந்த மாதிரி நிறைய வண்டி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓகே நம்ம வண்டி பரவாயில்ல, ஏன்னா இது ஒரு பஜாஜ் கம்பெனி அப்படிங்கிறதுனால. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹைவேல ஏறி உங்களுக்கு வந்து பட்டர்ஃப்ளை ரோடு, ரிங் ரோடு அப்படிம்பாங்க. ஸோ உங்களுக்கு கூகுள் மேப்பில் தெரியுதா, இப்போ என்னோடய மொபைல் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ சுற்றி போக போகிறோம். அது $10 ஆர்டர் பார்த்திங்கன்னா வெறும் $14 ஆர்டர் தான். 14 டெலிவரி சார்ஜஸ். பொருள் எவ்வளோன்னு எனக்கு தெரில, அது அங்கே போனால் தான் தெரியும் எவ்வளோ அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப சின்ன பொருளாக தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு வாட்டம் நடந்திருக்கு. ரொம்ப தூரம் நான் போயிட்டு கடைசியில் பார்த்தா அது எவ்வளோ ஆர்டர் அப்படின்னு பார்த்தா $35 ஆர்டரு, $40 ஆர்டரு, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இதுவும் அப்படி தான் இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தெரியல. ஸோ ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இதான் பார்த்திங்கன்னா அந்த ரிங் ரோடோட ஸ்டார்டிங். ஸோ நான் வந்து இதுக்கு பட்டர்ஃப்ளை ரோடு அப்படின்னு வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னா பட்டர்ஃப்ளையோட விங்ஸ் மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த ஹைவே இருக்கும், இந்த ரிங் ரோடு இருக்கும், அதனால் அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ ஒரு விங்ஸ் ஏறியாச்சு, இன்னொரு விங்ஸ் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் எதுக்கு நான் பட்டர்ஃப்ளை ரோடு அப்படின்னு காமிக்கிறேன்னு உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் இந்த சைடில், நீங்களே பாருங்கள் ஓகேங்களா. ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள். ஸோ ரொம்ப முதல்ல ஸ்டார்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் ஏறும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து சவுண்டு மட்டும் தான் கேட்கும், ஆனால் கார் பாஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ரெண்டாவது ரொம்ப பக்கத்துலோடு வந்து ஏறி போவாங்க. ஸோ பைக் ஒன்று போகுது, அது வந்து காற்று தள்ளிடும், அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டாங்க. ரொம்ப பக்கத்தில் ஓடி வந்து கிராஸ் ஆவாங்க. அதான் ரொம்ப பயமாக இருந்துச்சு அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் போகும்போது. ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை. சரி ஓகே என்னானாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு இது வந்துருச்சு. ரெண்டாவது ஓட்டி பழகிட்டோம் அப்படிங்கிறதுனால தெரிஞ்சிருச்சு. மிரர் செக் பண்ணி பார்த்து பின்னால் வண்டி ஃபோர்ஸாக வருது அப்படின்னா லைட்டாக அப்போ பாதை கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும் பார்த்திங்களா. அதனால் அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பண்ணிவிட்டு இப்போ தான் அப்படியே இருக்கேன். ஸோ பார்ப்போம், அடுத்தடுத்த நம்ம மாதங்கள் ஆக நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா கற்றுக்கலாம். நிறைய கற்றுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய இடத்த காமிக்க முடியும். ஆனால் இப்போ வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கோம். இப்போ நம்ம ஏஆர் ரிமால் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோம். ஸோ அடுத்து நல்லா பழக இன்னும் கொஞ்சம் உள்ளே போகும்போது உங்களுக்கு சிட்டியே காமிக்கிறேன். சவுதியை ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன். ஏன்னா வந்து எங்களுக்கு பெட்ரோல் பிரச்சனை கிடையாது, கம்பெனி போட்டுருவாங்க. ஸோ அவங்களுக்கு தேவை ஆர்டர். ஸோ அதை நம்ம பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எங்கே சுற்றினாலும் பரவாயில்ல. ஸோ அதனால் அடுத்த போக உங்களுக்கு பார்த்திங்கன்னா சவுதியை ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன். அதுமாதிரி நிறைய பேர் சவுதியோட ஃபுட்டை பற்றி போடுங்க அப்படின்னு வீடியோ கமெண்ட் போட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோஸில். அதேமாரி பார்த்திங்கன்னா வேலை. ஸோ இப்போ ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இங்கே வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். இங்கே வந்து என்னால் வந்து ஒரு வேலை எடுத்து யாருக்கும் கொடுக்க முடியாது. பட் ஒரு ஏஜெண்ட்டை பார்த்து நீங்கள் வரலாம் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி ஏஜெண்ட்டை தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் சொல்ல முடியுமே தவிர என்னால் யாரையும் நீங்கள் வந்து வேலைக்கு கூப்பிட்டு வர முடியாது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு ஒரு போஸ்டிங்கில் இல்லை அப்படிங்கிறதுனால ஸோ என்னால் அந்த மாதிரி வேலைக்கு கூப்பிட்டு வர முடியாது. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். நான் என்னால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஏஜென்ட்டை இப்போ இந்த வேகன்சி இருக்குது, இந்த ஏஜென்ட்டை இந்த வேகன்சி இருக்குது அப்படிங்கிற ஒரு இதை வேணால் உங்களுக்கு நான் சொல்ல முடியுமே தவிர நான் வந்து உங்களை யாரையுமே இங்கே வேலைக்கு கூப்பிட்டு வர முடியாது. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து நம்ம அந்த அளவுக்கு ஒரு போஸ்டிங் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தெரியாது. ஆனால் இந்த இடத்துக்கு நீங்கள் நான் நினச்சாலுமே வர முடியாது. இப்போ நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படி கூப்பிட்டு வர்றேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் வந்து ஒரு ஏஜெண்ட்டை பார்த்து அந்த ஏஜெண்ட் மூலமாக தான் உங்களை இங்கே கூப்பிட்டு வர முடியும். அப்படின்னா கொஞ்சம் எப்படியும் காசு செலவாக தான் செய்யும். ஸோ இல்லை ப்ரோ எனக்கு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன். ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி ரைடர் சூர்யா தான். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஏன்னா வந்து செகண்ட் ஆர்டர் சம்திங் பீட்ஸான்னு நினைக்கிறேன். பீட்ஸா. ரெண்டாவது நம்ம பண்ண ஒரு பெரிய சம்பவம் என்னென்னா, நான் இருந்ததுலேருந்து 16 கிலோமீட்டர் தள்ளி இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. தேவையே இல்லாமல்
அட்டன் பண்ணி இவ்வளோ தூரம் சுற்றி வந்து இப்போ நான் வந்து கொடுக்க போகிறேன். என்னை விட ஒரு பெரிய கிறுக்கு. நான் என்ன பண்ணேன்னா அவசரப்பட்டு கிளிக் பண்ணிட்டேங்க. அது எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணாமல் அவசரப்பட்டு கிளிக் பண்ணி விட்டேன். அப்புறம் தான் பார்த்தா அது வந்து நான் வீடு பக்கத்து அது எனக்கு காமிக்கும், கூகுள் மேப் மாதிரி காமிக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஏதோ காமிச்சோன்னா நான் சரி வீடு தான், கடை தான் பக்கத்தில் இருக்கு போல, கொடுக்க போகிற தான் 16 கிலோமீட்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை நினச்சி போயிட்டேன். கடைசியில் பார்த்தா வீடு தான் பக்கத்தில் இருக்குது, கடை 14 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போவேன். வாய்ஸ் கண்டிப்பாக நல்லா இருக்காது எனக்கே தெரியும். ஸோ இது இந்த ஃப்ரெண்ட்ஸில் கூடங்குளம் மாதிரி இருக்குது, கூடங்குளம். சரிங்க, நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன், அதனால் வாய்ஸ் கேட்காது. ஏன்னா மைக்கில் பார்த்தீங்களா வாய்ஸ் கேட்காது பெருசாக, அதனால் தப்பாக நினைக்காதீங்க. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு இது வந்து ஓன் வாய்ஸ் கொடுத்து பார்க்குறேன். சரிங்களா, ஓவர் வாய்ஸ் கொடுத்து பார்க்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும், பிடிக்கும்னு நினைக்கிறேன். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. சரிங்களா, சவுதியில் உள்ள நியூஸ் எல்லாம் சரி பார்க்கணும் அப்படின்னா சவுதியோட நிலவரம், சவுதியோட